எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நம்ம இந்த திருக்குறள் வகுப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மாணவர்களே நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்ப வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருங்க. வணக்கம் வணக்கம் மாணவர்களே, வணக்கம். நாம் எத்தனை வணக்கம் வணக்கம். வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கோம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிதாக இந்த வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வணக்கம். ஓகே, சரி. இந்த வாரம் திருக்குறள்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக சென்ற வாரம் நாம் 15 திருக்குறள்கள் பார்த்தோம் அல்லவா? அந்த 15 திருக்குறள்களும் வந்து நம்ம ஒரு ரீகேப் பார்த்துருவோம். சரியா மாணவர்களே? பார்க்கலாமா? பார்ப்போம். ஓகே, சென்ற வாரம் பாத்தீங்கன்னா பேசுறது கேக்குதா மாணவர்களே? தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கா மாணவர்களே? தெளிவா இருந்தா ஓகே போட்டுருங்க. ஓகே, நாம் சென்ற வாரம் வகுப்பில் கற்றுக்கொண்ட 15 திருக்குறள்களை ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். சரியா? முதலாவது திருக்குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஐந்தாவது, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். ஆறாவது, வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். ஏழாவது, சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எட்டாவது பாத்தீங்கன்னா, கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. ஒன்பதாவது பாத்தீங்கன்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். பத்தாவது பாத்தீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஓகே, 11வது பாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 12வது, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. 13வது, அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். 14வது, அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. 15வது, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதுதான் வந்து நாம் சென்ற வாரம் பார்த்த 15 திருக்குறள்கள். சரியா மாணவர்களே? இது போலவே பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து 15 திருக்குறள்கள் வந்து ஆசிரியர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் வந்து ஒன்றொன்றாக பார்க்கவிருக்கின்றோம். சரியா மாணவர்களே? ரெடியா? ஓகே, இப்ப வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கோம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் மாணவர்களே. சரி, இன்றைய வகுப்பிற்கு செல்லலாமா? திருக்குறள்களை ஒன்றொன்றாக நாம் பார்க்கலாமா மாணவர்களே? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, வணக்கம் 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 மாணவர்களே, வணக்கம்.
ஓகே, பாத்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய முதல் குறள் பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்கிரீன் தெரியுதா? பாருங்க, ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? எழுத்து தெரியுதா? தெளிவா இருக்கான்னு பாருங்க மாணவர்களே. தெளிவா இருக்குன்னா ஓகே போட்டுருங்க. நாம் வந்து குறள் ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம். ஓகே ஓகே கேன் ஓகே, நாம் வந்து பார்ப்போம் முதல் குறள், அதாவது இன்றைய முதல் குறள் பார்ப்போம். அதிகாரம் பாத்தீங்கன்னா அதிகாரம் 7 மக்கட்பெரு. குறள் பாத்தீங்கன்னா 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். பாருங்க மீண்டும், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். பொருள் பாத்தீங்கன்னா, தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும். அதாவது பாருங்க மாணவர்களே, தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும். அதாவது ஒரு தந்தையின் பெரிய கடமையானதுன்னு பாத்தீங்கன்னா, தன் மகனுக்கு வந்து சிறப்பான கல்வியை வழங்குவதுதான் வந்து சிறப்பான ஒரு செயல் என்பது வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. தந்தையின் கடமை என்னது? மகனுக்கு நல்ல கல்வியை வழங்குவதுதான் வந்து தந்தையின் மிகப்பெரிய கடமை. அதுதான் வந்து அவருடைய நன்றி கடனாக வந்து அவரு பாக்குறாரு. அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே, விளங்குகின்றதா? ஓகேனா நம்ம இரண்டாவது குறள் பார்க்கலாம். ஓகே, நீங்க வந்து பிறகு வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க பார்க்கும் போதே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இரண்டாவது குறள் பாருங்க மாணவர்களே. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியுதா மாணவர்களே? தெளிவாக தெரிகின்றதா? ஓகே, இரண்டாவது குறள் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. குறள் பாத்தீங்கன்னா 200. சரியா? சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பாருங்க, சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பொருள் பாத்தீங்கன்னா, சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாத சொற்களை சொல்லவே கூடாது. சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாத சொற்களை சொல்லவே கூடாது. பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்து பயன் தக்க சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. அதாவது பாத்தீங்கன்னா மாணவர்களே, பயனுள்ள சொற்கள் வந்து பிறருக்கு பயனுள்ளதாக அமையும். அதுவே வந்து பயனற்ற சொற்கள் வந்து பயனை அளிக்காது அல்லவா? ஆக நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயனுள்ள சொற்களை பயன்படுத்த வேண்டும். சரியா மாணவர்களே? விளங்குதா மாணவர்களே? இந்த குறள் அதனுடைய விளக்கம் விளங்குதா? ஓகே, அடுத்தது போலாமா மாணவர்களே? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த குறள் நெக்ஸ்ட் ஓகே, மூன்றாவது குறள் பாருங்க. ஓகே, அதிகாரம் 30 வாய்மை. குறள் பாத்தீங்கன்னா 297. குறள் பாருங்க, பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. மீண்டும், பொய்யாமை ஆற்றின் அறம்பிற
செய்யாமை செய்யாமை நன்று. பொருள் பாத்தீங்கன்னா மாணவர்களே, பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுக்கு நல்லதாகிவிடும். பாத்தீங்கன்னா எந்த அற செயல்களும் செய்யலனாலும் கூட அவர் பொய் சொல்லாமல் அவருடைய வாழ்க்கையை அவரு வழிநடத்தி செல்றாரு என்றால் அந்த வாழ்க்கை சிறப்பானதாகத்தான் இருக்கும் என்பது இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா? சரியா மாணவர்களே? பாருங்க, மீண்டும் ஸ்கிரீன் தெரியுதா மாணவர்களே? இப்ப தெரியுதா? பாருங்க. இப்ப பாருங்க மாணவர்களே. ஓகே, பாருங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொருள் பாத்தீங்கன்னா, பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுக்கு நல்லதாகிவிடும். பாத்தீங்கன்னா ஒருவரோடைய வாழ்க்கையில பொய் சொல்லாம வாழ்ந்தாங்க அப்படின்னா பிற அறங்களை செய்யலனாலும் பரவாயில்ல, அவர் பொய் சொல்லாம அவர் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் பொழுது அது சிறப்பானதாக தான் இருக்கும்ன்றதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அறம்னா பாத்தீங்கன்னா அற செயல், நன்மை பயக்கும் செயல்கள் தான் அறம். ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே? நான்காவது, அதாவது இன்றைய நான்காவது குறள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நான்காவது பாருங்க. அதிகாரம் பாத்தீங்கன்னா 54, பேச்சாவாமை. குறள் பாத்தீங்கன்னா 534. குறள் பாருங்க. அச்சமுடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை, பேச்சாப்பு உடையார்க்கு நன்கு. மீண்டும், அச்சமுடையாருக்கு அறனில்லை ஆங்கில்லை, பேச்சாப்பு உடையார்க்கு நன்கு. பொருள் பார்ப்போம் மாணவர்களே. உள்ளத்தில் அச்சம் உடையவருக்கு புறத்திலே அரண் இருந்தும் பயனில்லை, அதுபோல் மறதி உடையவருக்கு நல்ல நிலை வாய்த்தும் பயனில்லை. பொருள் மீண்டும், உள்ளத்தில் அச்சம் உடையவருக்கு புறத்திலே அரண் இருந்தும் பயனில்லை, அதுபோல் மறதி உடையவருக்கு நல்ல நிலை வாய்த்தும் பயனில்லை. பாத்தீங்கன்னா இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளவு பாதுகாப்போட நாம இருந்தாலுமே கூட மனசுல பயம் இருந்தால் அது பயனற்றதாக இருக்கும். அது போலதான் நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் கூட மறதியாக இருந்தோம் என்றால் அது பயனற்றதாகிவிடும், பயனில்லாமல் போய்விடும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. விளங்குதா மாணவர்களே? காமெண்ட் பண்ணுங்க. விளங்குதுன்னா ஓகே போட்டுருங்க மாணவர்களே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள் வகுப்புல நான்காவது திருக்குறள். சரியா? ஓகே, விளங்குதா மாணவர்களே? ஓகே, இப்போது வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அடுத்த குறள். ஓகே, மறக்காம ஸ்கிரீனை டேப் பண்ணுங்க மாணவர்களே. காமெண்ட் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த திருக்குறள் பார்ப்போம். ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாமா? ஓகே, அதிகாரம் 66, வினை தூய்மை. குறள் பாத்தீங்கன்னா 651. துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். பாருங்க, துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். பொருள் பாத்தீங்கன்னா மாணவர்களே, ஒருவனுக்கு துணையின் நன்மை செல்வம் ஒன்றையே தரும், ஆனால் வினையின் நன்மையோ செல்வம் உட்பட ஒருவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும். மீண்டும் சொல்றேன் பாருங்க. ஒருவனுக்கு துணையின் நன்மை செல்வம் ஒன்றையே தரும், ஆனால்
வினையின் நன்மையோ செல்வம் உட்பட ஒருவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும். பாத்தீங்கன்னா நாம் செய்யும் வினையின் நன்மை இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு எல்லாத்தையுமே தரும். பாருங்க, அந்த துணை நலன் இருக்குல்ல, அது வந்து செல்வத்தை மட்டும்தான் தரும். ஆனா வந்து நாம் செய்யும் வினையின் நன்மைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருன்றதுதான் வந்து இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. மாணவர்களே, பாத்தீங்கன்னா இந்த போட்டிக்கான விவரங்கள் வந்து நம்ம வந்து இந்த வகுப்பு முடிச்சிட்ட பிறகு நம்ம கண்டிப்பா தருவோம். சரியா மாணவர்களே? ஓகே, விளங்குதா மாணவர்களே? இந்த குறள் அதனுடைய பொருள் விளங்குதுன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் மாணவர்களே, இப்போதே வகுப்பிற்கே ஜாயின் பண்ணியிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. ஓகே, குணநலம் சான்றோர் நலனே பிற நலம், என் நலத்து உள்ளதும் அன்று. ஓ, இன்னைக்கு ப்ரீவியஸ் போங்க. ஓகே, துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு துணையின் நன்மை செல்வம் ஒன்றையே தரும். ஆனால் வினையின் நன்மையோ செல்வம் உட்பட ஒருவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும். நம்ம செய்யற பாத்தீங்கன்னா அந்த வினையின் நன்மை வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே தருன்றதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. துணை நன்மை ஒரு குறிப்பிட்ட செல்வத்தை மட்டுமே தரும். ஆனால் நல்ல செயல் பாத்தீங்கன்னா நமக்கு அனைத்தையும் தரும் என்பதுதான் வந்து இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது மாணவர்களே. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது ஓகே, அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் பாத்தீங்கன்னா 982. குணநலம் சான்றோர் நலனே பிற நலம், என் நலத்து உள்ளதும் அன்று. குணநலம் சான்றோர் நலனே பிற நலம், என் நலத்து உள்ளதும் அன்று. பொருள் பார்ப்போம் பாருங்க. சான்றோரின் உண்மையான அழகு என்பது அவர்களின் நல்ல பண்புகளில் மட்டுமே உள்ளது. பிற புற அழகுலியோ செல்வங்களிலோ இல்லை. பாத்தீங்கன்னா சான்றோர் அதாவது பெரியவர்களின் அழகு என்பது பாத்தீங்கன்னா அவர்களின் பண்புகளில் வந்து இருக்கு. அவர்களுடைய புற தோற்றத்தில் இல்ல, அவருடைய பண்புகளில் தான், அவர்களுடைய பண்புகளில் தான் வந்து இருக்கு. மற்றபடி புற தோற்றத்தில் இல்லை என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? இப்போதே வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். விளங்குதா மாணவர்களே? மாணவர்களே, பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் வகுப்பிற்கு வந்து இப்ப ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நான் தான் வந்து இந்த திருக்குறள் வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். பேர் பாத்தீங்கன்னா மிஸ் லெச்சு. ஓகே, மறக்காம ஸ்கிரீனை வந்து டேப் பண்ணுங்க மாணவர்களே. கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. பாக்குறது மட்டும் இல்லாம கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. இந்த டிக்டாக் லைஃப் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரியா மாணவர்களே? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அது போல உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்களை சார்ந்தவர்களும் கிடைக்கணும் இல்லையா? ஆக இத வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, அடுத்தது பார்க்கலாம் மாணவர்களே. அடுத்த குறள். ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் பாத்தீங்கன்னா 994. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பாருங்க மீண்டும், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள் பாத்தீங்கன்னா மாணவர்களே, நீதியையும் நற்செயல்களையும் விரும்பி பிறருக்கு பயன்படுபவரின் பண்பை உலகத்தார் போற்றி பாராட்டுவார். பாருங்க, நீதியையும் நற்செயல்களையும் விரும்பி பிறருக்கு பயன்படுபவரின் பண்பை உலகத்தார் போற்றி பாராட்டுவார். பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்க நீதியையும் நற்செயல்களையும் விரும்பி வாழ்பவர்களை வந்து உலகம் வந்து எப்போதும் போற்றும் பாராட்டும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. ஒருவர் வந்து நீதியோடும் நற்செயல்களை செய்து வாழ்பவராக இருப்பேன், அவரை பாத்தீங்கன்னா அந்த உலகம் வந்து போற்றும்
பாராட்டும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? ஓகே, இப்ப தெரியுதா பாருங்க, ஸ்கிரீன் தெளிவா தெரியுதா பாருங்க மாணவர்களே. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்க்கலாம்னா ஓகே போட்டீங்க, நம்ம அடுத்த குறள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஓகே, அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. குறள் பாத்தீங்கன்னா 133. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பாருங்க, ரிப்பீட் பண்றேன். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள் பாத்தீங்கன்னா நல்லொழுக்கத்துடன் வாழ்வது உயர்ந்த நிலையையும் ஒழுக்கத்திலிருந்து வாழ்வது தாழ்ந்த நிலையையும் கொடுக்கும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாதான் வந்து அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஒழுக்கம் இன்றி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. அக்கான்னு கூப்பிடலாம், கண்டிப்பா கூப்பிடுங்க, பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, பாருங்க, மீண்டும் சொல்றேன். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள் பாருங்க, நல்லொழுக்கத்துடன் வாழ்வது உயர்ந்த நிலையையும் ஒழுக்கத்திலிருந்து வாழ்வது தாழ்ந்த நிலையையும் கொடுக்கும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லொழுக்கத்துடன் வாழ்வது வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும். நாம் ஒழுக்கமின்றி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்காது என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது மாணவர்களே. சரியா? ஓகே, விளங்குதுன்னா நம்ம அடுத்தது போலாமா? ஓகேனா? விளங்குதுன்னா நம்ம அடுத்தது போலாம்னா ஓகே போட்டுருங்க மாணவர்களே. ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாம் பார்க்கிறது பாத்தீங்கன்னா இன்றைய 9வது குறள். ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். குறள் 107 எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. மீண்டும், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. பொருள் பாத்தீங்கன்னா பண்புடையவர்கள் தம் துன்ப காலத்தில் உதவி செய்தவர்களின் நட்பை 7 பிறவியிலும் மறக்காமல் இருப்பார்கள். பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த குறள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பண்பாக இருக்கிறவங்க, பண்புடையவர்களாக இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துன்பம் ஏற்படும் காலங்களில் வந்து உதவி செய்திருந்தாங்கன்னா அந்த நட்பை வந்து 7 ஜென்மத்துக்கும் வந்து 7 பிறவிகளிலும் வந்து அவங்க மறக்க மாட்டாங்க, அந்த நன்றியோட இருப்பாங்கன்றதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? பாருங்க, பண்புடையவர்கள் தம் துன்ப காலத்தில் உதவி செய்தவர்களின் நட்பை 7 பிறவியிலும் மறக்காமல் இருப்பார்கள். பண்பா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் அந்த நன்றியை வந்து மறக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த குறள் நமக்கு சொல்லுது. நம்ம பண்புடையவர்களாக இருப்பேன், துன்ப காலத்தில் உதவி செய்தவர்களின் நட்பை வந்து நம்ம எப்போதும் மறக்க மாட்டோம். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது மாணவர்களே. சரியா? விளங்குதா? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, காமெண்ட் பண்ணுங்க. ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகே ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து 10வது குறள் பார்க்கிறோம். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் பாத்தீங்கன்னா 125. குறள் பார்ப்போம். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மீண்டும், எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள் பார்ப்போம் மாணவர்களே. பணிவு எனும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு
அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். பாத்தீங்கன்னா நம்ம பண்பாக இருப்பது எல்லோருக்கும் நலம் பயக்கும். நம்ம பண்பா இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது நன்மையினை பயக்கும். பாத்தீங்கன்னா ஏற்கனவே செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு அவங்க பண்பா இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பா இருக்கும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது மாணவர்களே. பாருங்க, ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். அவங்க செல்வர்களாக இருக்கிறாங்க, செல்வந்தர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பண்பா பணிவா நடந்துக்கும் போது அது மேலும் ஒரு செல்வமாக விளங்குகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? விளங்குதுன்னா ஓகே போட்டுருங்க. ஓகே ஓகே, இப்போது வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா திருக்குறள் வகுப்பு ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 8 to 9 வரை நடந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, நான் தான் மிஸ் லெச்சு இந்த திருக்குறள் வகுப்பை நடத்திட்டு இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா மறக்காம மாணவர்களே ஸ்கிரீனை டேப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நமக்கு 100K லைக்ஸ் கண்டிப்பா வேணும். சோ மாணவர்களே வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. சோ ஹாப்பி ஃபார் தட். உங்களோட கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, கண்டிப்பா டேப் பண்ணிட்டே இருக்கீங்க மாணவர்களே. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் வணக்கம். ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, மீண்டும் நம்ம ஒரு கண்ணோட்டம் படிச்சிட்ட பிறகு நம்ம மறுபடியும் ஒரு குறளா நம்ம பார்த்து விடுவோம். சரியா? நாசில் அம்மா சென்ட் பண்ண முடியாது, எனக்கு வெஜிடேரியன். மேடம் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே? பார்க்கலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே ஓகே, அடுத்தது பார்த்தாச்சு. ஓகே, இது நெக்ஸ்ட் யாதனி. எஸ். ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 35 துறவு. குறள் பாத்தீங்கன்னா 341. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். மீண்டும், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். பொருள் பார்ப்போம். ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை. பாருங்க, மீண்டும் பொருளை ரிப்பீட் பண்றேன். ஒருவன் எந்தெந்த பொருளில் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை. பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்தெந்த பொருளின் மீதான ஆசையிலிருந்து ஒருவன் விடுபடுகின்றானோ அந்த பொருட்களால் அவனுக்கு துன்பம் வராதுன்றதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது மீது ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம அதுல ஒரு பற்று வரும், ஒரு ஆசை வரும். ஆக அப்படி இருக்கும்போது அது நம்ம விட்டு விலகி போகும்போதோ அது நம்ம கிட்ட இல்லாம போகும்போதோ நமக்கு துன்பம் ஏற்படும் இல்லையா? ஆனா இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் ஒரு பொருளின் மீது ஆசையோ பற்றோ இல்லாத பட்சத்தில் அவருக்கு துன்பம் இருக்காது. துன்பம் அவரை அவர்கிட்ட இருக்காது. அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துது. சரியா? ஓகே, விளங்குதா மாணவர்களே? விளங்குதா மாணவர்களே? இந்த குறள் விளங்குதா? விளங்குதுன்னா ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 12வது குறள். ஓகே ஓகே, அடுத்தது அதிகாரம் 49 காலம் அறிதல். குறள் பாத்தீங்கன்னா
485 குறள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பாத்தீங்கன்னா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள் பார்ப்போம். பெரிய இலக்குகளை அடைபவர்கள் அவசரப்படாமல் சரியான நேரத்தை எதிர்பார்த்து பொறுமையுடன் இருப்பார்கள். மீண்டும் ரிப்பீட் பண்றேன் பொருளை. பெரிய இலக்குகளை அடைபவர்கள் அவசரப்படாமல் சரியான நேரத்தை எதிர்பார்த்து பொறுமையுடன் இருப்பார்கள். பாத்தீங்கன்னா இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய இலக்குகள், அதாவது நம்ம முன்னேற்றம் காண வேண்டும்னா நமக்கு இலக்கு இருக்கும் இல்லையா? ஆக இந்த மாதிரி பெரிய இலக்குகளை அடைவதற்கு நம்ம சரியான நேரத்தை அந்த சரியான நேரத்திற்கு வெயிட் பண்ணி அதை பொறுமையுடன் அவங்க பார்த்து அந்த வெற்றியை அவங்க அடைவாங்க. அதுதான் இந்த குறள் உணர்த்துகின்றது. பாத்தீங்கன்னா மாணவர்களே, உலகத்தை வெல்ல நினைப்பவர்கள் பாத்தீங்கன்னா மனந்தளராமல் சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க. அதுதான் இந்த குறள் விளக்குது. விளங்குதா மாணவர்களே? விளங்கிக் கொள்ள முடிகின்றதா இந்த குறள் அதனுடைய பொருள் விளங்கிக் கொள்ள முடிகின்றதா? தேங்க்யூ, நன்றி மாணவர்களே. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். மாணவர்களே மறக்காம, மீண்டும் எப்போதும் சொல்றதுதான், மறக்காம ஸ்கிரீனை டேப் டேப் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்ப வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காம நீங்களும் பாத்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஸ்கிரீனை டேப் டேப் பண்ணிருங்க. சரியா மாணவர்களே? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த குறள். அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குறள் பாத்தீங்கன்னா 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. குறள் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. பொருள் பாத்தீங்கன்னா, நடுவு நிலைமையுடன் அறவழியில் வாழ்பவன் வறுமை அடைந்தாலும் உலகம் அதை கேடு என்று கருதாது, மாறாக போற்றும். அதாவது நேர்மையுடன் வாழ்ந்து வறுமையில் உழல்பவனின் தாழ்வை நல்லோர்கள் ஒருபோதும் இழிவாக கருத மாட்டார்கள். பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த குறள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, நடுநிலையோடும் அறவழியில் வாழ்ந்தோம்னா பாத்தீங்கன்னா, நம்ம வறுமையில இருந்தாலும் நம்மள உலகம் போற்றும். சரியா? நேர்மையுடன் வாழ்ந்தால் நம்ம வறுமையில இருந்தாலும் கூட நம்ம உலகம் போற்றும். இதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்தும் கருத்து. சரியா மாணவர்களே? விளங்குதா? பாருங்க, நீதியுடன் வாழ்பவன் வறுமையில் வாடினாலும் அந்த வறுமையை உலகம் இழிவாக கருதாது. அது ஒரு பெருமையாக பார்க்கப்படும். ஏன்னா நீதியோடும் நடுநிலையோடும் வாழ்பவர்களை எப்போதும் போற்றப்படுவார்கள். சரியா? ஓகே, விளங்குதுன்னா ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம் மாணவர்களே. அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் பாத்தீங்கன்னா 29. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. மீண்டும், குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. பொருள் பார்ப்போம். நல்ல குணங்கள் என்னும் மலையின் உச்சியில் நிலை பெற்று நிற்கும் பெரியோர்களின் கோபத்தை ஒரு கணம் கூட தாங்கிக் கொள்வது அல்லது பொறுத்து கொள்வது மிகவும் கடினம். பாருங்க, குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. பொருள், நல்ல குணங்கள் எனும் மலையின் உச்சியில் நிலை பெற்று நிற்கும் பெரியோர்களின் கோபத்தை ஒரு கணம் கூட தாங்கிக் கொள்வது அல்லது
பொறுத்து கொள்வது மிகவும் கடினம். அதாவது பாத்தீங்கன்னா பெரியோர்களின் கோபம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பண்பு மிகுந்த பெரியோர்களின் கோபம் பாத்தீங்கன்னா நெருப்பை போன்றது. அது வந்து ஒரு கணம் நேரமே கூட நிலைத்தாலும் அதனால விளையும் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது மாணவர்களே. அதுதான் நல்ல குணங்களை கொண்டிருக்கும் பெரியோர்களின் கோபம் வந்து ஒரு கணம் கூட நம்மளால வந்து பொறுத்து கொள்ள முடியாது, அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. விளங்குதா மாணவர்களே? ஓகே, மறுபடியும் நம்ம வந்து குறள் 1 - 15 வரைக்கும் மீண்டும் பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த குறள் ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே? ஓகேனா ஓகே சொல்லிருங்க மாணவர்களே. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதிகாரம் 21 தீவினை அச்சம். குறள் பாத்தீங்கன்னா 204. மறந்தும் பிறன் கேடு சுழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன் கேடு சுழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பொருள் பாத்தீங்கன்னா, பிறருக்கு தீங்கு நினைப்பவனுக்கே அந்த தீங்கு திரும்பி வரும். அறம் என்பது நீதியை காக்கும் கடவுள். எனவே தீய எண்ணம் கொண்டவனை அறமே தண்டிக்கும். பாத்தீங்கன்னா, வினை விதைப்பவன் வினை அறுப்பான் என்ற பழமொழி பாத்தீங்கன்னா, இந்த குறளுடைய பொருள் பாத்தீங்கன்னா, பிறருக்கு தீங்கு நினைப்பவனுக்கே வந்து அந்த தீங்கு வந்து திரும்பி வரும். அறம் என்பது நீதியை காக்கும் கடவுள். எனவே தீய எண்ணம் கொண்டவனை அறமே தண்டிக்கும். நம்ம வந்து வினை விதைப்பவன் வினை அறுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த குறளும் வந்து அதனுடைய பொருளை வந்து விளக்குகின்றது. பாத்தீங்கன்னா, பிறருக்கு தீங்கு நினைப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த தீங்கு நினைப்பவர்களுக்கு தீமைதான் வந்து விளையும். சரியா? அதாவது நம்ம வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி யோசிக்க கூடாது. தீங்கு விளைவித்தால் நமக்கு வந்து தீமைதான் ஏற்படும், நன்மை செய்தால் நன்மை நமக்கு கிடைக்கும். சரியா? தீய எண்ணம் பாத்தீங்கன்னா, தீய எண்ணம் நம்மை அழித்து விடும். ஆக தீய எண்ணங்களே கொண்டிருக்க கூடாது என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துது மாணவர்களே. நம்ம வந்து தீய எண்ணங்களை கொண்டிருக்க கூடாது. சரியா? பாருங்க, பிறருக்கு தீங்கு நினைப்பவன் தன்னுடைய தீமையை தேடிக்கொள்கிறான். அறம் அவனை காக்காது, அவனுக்கு தீமையே விளையும். தீய எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் பாத்தீங்கன்னா, அவர்களை வந்து அறம் வந்து காக்காது, காப்பாற்றாது. தீய எண்ணங்கள் வந்து அழித்து விடும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? வகுப்பிற்கு ஜாயின் பண்ணிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மாணவர்களே, வணக்கம். கண்டிப்பா ஸ்கிரீனை வந்து டேப் பண்ணுங்க. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா 5வது வாரத்துல இந்த திருக்குறள் வகுப்புல வந்து நம்ம இருக்கோம். கண்டிப்பா இந்த வகுப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த திருக்குறள் வகுப்பு பாத்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி வந்து திருக்குறள் போட்டி வந்து நடைபெறவிருக்கின்றது. அதனை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருக்குறள் வகுப்புகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரியா? ஓகே, ரிப்பீட். ஓகே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் இந்த குறளை. மறந்தும் பிறன் கேடு சுழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பொருள் பாருங்க மாணவர்களே, பிறருக்கு தீங்கு நினைப்பவனுக்கே அந்த தீங்கு திரும்பி வரும். அறம் என்பது நீதியை காக்கும் கடவுள். எனவே தீய எண்ணம் கொண்டவனை அறமே தண்டிக்கும். தீய எண்ணத்தை கொண்டிருப்பவர்களை வந்து அறமே தண்டிக்கும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. அதனால வந்து தீமை பயக்கும் விஷயங்களை வந்து செய்யாமல் இருப்பது நன்மை.
சரியா மாணவர்களே? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்றைய 15 திருக்குறள்கள் நாம் அதனுடைய பொருள்களோடு பார்த்து விட்டோம். ஆக கேள்வி பதில்கள் பார்க்கலாமா மாணவர்களே? கேள்வி பதில்களை பார்ப்பதற்கு முன்னதாக மீண்டும் நாம் ஒரு முறை இந்த நாம் இன்று கற்றுக்கொண்ட திருக்குறள்களும் அதனுடைய பொருள்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். ஓகே. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையந்து முந்தி இருப்பச் செயல். பொருள்: தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும். தந்தைக்கு பெருமை வந்து பாத்தீங்கன்னா, தந்தையின் மிகப்பெரிய கடமை பாத்தீங்கன்னா தன் மகனுக்கு சிறப்பான கல்வியை வழங்குவதுதான். சரியா? அடுத்தது, சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பொருள் பாத்தீங்கன்னா, சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாத சொற்களை சொல்லவே கூடாது. பயனான சொற்களை பயன்படுத்த வேண்டும், பயனில்லாத சொற்களை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டாம் என்பதுதான் இந்த குறள் சொல்லுது. அடுத்தது, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொருள் பாத்தீங்கன்னா, பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுக்கு நல்லதாகிவிடும். பொய் சொல்லாமல் இருப்பதும் கூட வந்து அவருக்கு வந்து வாழ்க்கையில வந்து சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது, அச்சமுடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பேச்சாப்பு உடையார்க்கு நன்கு. பொருள்: உள்ளத்தில் அச்சம் உடையவருக்கு புறத்திலே அரண் இருந்தும் பயனில்லை, அதுபோல் மறதி உடையவருக்கு நல்ல நிலை வாய்த்தும் பயனில்லை. பாத்தீங்கன்னா, எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் கூட மனசுல வந்து பயம் இருந்துச்சுன்னா பயன் இல்லை. அது போல எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் கூட மறதி இருந்தால் வந்து அது பயனற்றதாகிவிடும். அதுதான். சரியா மாணவர்களே? அடுத்தது, துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். பொருள்: ஒருவனுக்கு துணையின் நன்மை செல்வம் ஒன்றையே தரும், ஆனால் வினையின் நன்மையோ செல்வம் உட்பட ஒருவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும். பாத்தீங்கன்னா, நாம் செய்யும் வினை பயன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு எல்லாத்தையும் தருன்றதுதான் வந்து இந்த குறள் சொல்லுது. அடுத்தது, குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் இந்நலத்து உள்ளதும் அன்று. பொருள்: சான்றோரின் உண்மையான அழகு என்பது அவர்களின் நல்ல பண்புகளில் மட்டுமே உள்ளது, பிற புற அழகிலோ செல்வங்களிலோ இல்லை. பாத்தீங்கன்னா, பெரியோர்களின் அழகு என்பது பாத்தீங்கன்னா பண்புகளில் தான் இருக்கு, புற தோற்றத்தில் இல்லை என்பதுதான் வந்து இந்த குறள் சொல்லுது. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள்: நீதியையும் நற்செயல்களையும் விரும்பி பிறருக்கு பயன்படுபவரின் பண்பை உலகத்தார் போற்றி பாராட்டுவார். அடுத்தது, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள்: நல்லொழுக்கத்துடன் வாழ்வது உயர்ந்த நிலையையும் ஒழுக்கத்திலிருந்து வாழ்வது தாழ்ந்த நிலையையும் கொடுக்கும். ஒழுக்கத்தோடு இருப்பது சிறப்பு என்பது இந்த குறள் வந்து உணர்த்துகின்றது. ஓகே, பாத்தீங்கன்னா இது நம்ம பார்த்துட்ட பிறகு நம்ம வந்து கேள்வி பதில் இருக்கு. மாணவர்களே, யாரோ வெயிட் பண்ணுங்க, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இதை முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பா நம்ம கேள்வி பதில் பார்ப்போம். ஓகே, எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. பொருள் பாத்தீங்கன்னா, பண்புடையவர்கள் தம் துன்ப காலத்தில் உதவி செய்தவர்களின் நட்பை 7 பிறவியிலும் மறக்காமல் இருப்பார்கள். அதாவது பண்புடையவர்கள் வந்து அவங்களுக்கு செய்த உதவியை வந்து எப்போதும் எந்த காலத்திலும் மறக்க மாட்டாங்க. அடுத்தது, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள் பார்ப்போம்.
பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா மாணவர்களே? அடுத்த குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். பொருள்: ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. குறிப்பிட்ட பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை. ஓகே மாணவர்களே, அடுத்தது. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள்: பெரிய இலக்குகளை அடைபவர்கள் அவசரப்படாமல் சரியான நேரத்தை எதிர்பார்த்து பொறுமையுடன் இருப்பார்கள். சரியான நேரத்திற்காக பொறுமை காத்து அவங்க வந்து வெற்றியை அடைய முயலுவாங்க. சரியா? அடுத்தது. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. பொருள்: நடுவு நிலைமையுடன் அறவழியில் வாழ்பவன் வறுமை அடைந்தாலும் உலகம் அதை கேடு என்று கருதாது, மாறாக போற்றும். அதாவது நேர்மையுடன் வாழ்ந்து வறுமையில் உழல்பவனின் தாழ்வை நல்லோர்கள் ஒருபோதும் இழிவாக கருத மாட்டார்கள். சரியா? அடுத்தது. ஓகே. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. பொருள்: நல்ல குணங்கள் எனும் மலையின் உச்சியில் நிலை பெற்று நிற்கும் பெரியோர்களின் கோபத்தை ஒரு கணம் கூட தாங்கிக் கொள்வது அல்லது பொறுத்து கொள்வது மிகவும் கடினம். அதாவது நல்ல குணங்களை உடைய பெரியோர்களின் அந்த கோபத்தை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்பது வந்து இந்த குறள் வந்து விளக்குது. அடுத்தது. மறந்தும் பிறன் கேடு சுழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பொருள்: பிறருக்கு தீங்கு நினைப்பவனுக்கே அந்த தீங்கு திரும்பி வரும். அறம் என்பது நீதியை காக்கும் கடவுள். எனவே தீய எண்ணம் கொண்டவனை அறமே தண்டிக்கும். தீய எண்ணம் கொண்டவர்களை அறமே தண்டிக்கும். தீய எண்ணம் தீமையை பயக்கும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? பாத்தீங்கன்னா நாம் மீண்டும் 15 திருக்குறள்களும் அதனுடைய பொருள்களும் பார்த்து விட்டோம். இப்போது கேள்வி பதிலுக்கு செல்லலாமா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா மாணவர்களே? இது எல்லாமே விளங்கிருச்சா? விளங்கியிருந்தா சூப்பர்னு போட்டுருங்க. நம்ம வந்து கேள்வி பதில் அங்கத்திற்கு போகலாம். ஓகே. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 திருக்குறள்களும் அதனுடைய பொருள்களும் பார்த்து விட்டோம். எப்போதும் போல நம்ம வந்து 5 கேள்வி பதில்கள் இருக்கும் இல்லையா, அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஓகே, கேள்வி பதில் பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே? பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி போட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ரெடி போடுங்க மாணவர்களே, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். முதல் கேள்வி. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். கேள்வி 1. கீழ்காணும் திருக்குறளில் விடுபட்டிருக்கும் அடியினை தெரிவு செய்க. பாருங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற. அடுத்த லைன் என்ன வரும் மாணவர்களே? ABCD. விடை போடுங்க மாணவர்களே. விடை மாணவர்களே, விடை போடுங்க. ஓகே, ஏ. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து விடை போடுங்க. நிறைய மாணவர்கள் வந்து சரியான பதில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மாணவர்களே, மிக்க நன்றி. பாத்தீங்கன்னா சரியான பதில் பாத்தீங்கன்னா செய்யாமை செய்யாமை நன்று.
சரியா? பார்ப்போம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற, செய்யாமை செய்யாமை நன்று. பாத்தீங்கன்னா சரியான பதில் வந்து ஏ. சரியான பதிலை சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் நன்று. பி வராது, பி வராது. பி வந்து பொய்யாமை பொய்யாமை நன்று இல்ல, செய்யாமை செய்யாமை நன்று என்பதுதான் வந்து சரியான பதில். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ரெடியா மாணவர்களே? ஓகே, அடுத்த கேள்வி போலானா? ரெடி போடுங்க, நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, நிறைய மாணவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி மாணவர்களே, வாழ்த்துக்கள். ஓகே, கேள்வி 2 பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. ஓகே, கீழ்காணும் திருக்குறளில் விடுபட்டிருக்கும் அடியினை தெரிவு செய்க. பாத்தீங்கன்னா முதல் வரி மிஸ் ஆயிருக்கு. இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா அதனின் அதனின் இளன். ஏ பி சி டி. பாருங்க, ஏ பாருங்க யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல். பி பாருங்க அதனின் அதனின் நீங்கியான் நோதல். சி அதனின் யாதனின் நீங்கியான் நோதல். டி யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். விடை விடை மாணவர்களே, சரியான விடை சொல்லுங்க. நிறைய நிறைய மாதிரியான விடைகள் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சரியான பதில் சொல்லுங்க மாணவர்களே, காமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, சரியான விடை பாருங்க. எப்படி நீங்க ஏ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல். மோதல் நம்ம பார்த்தோமா மாணவர்களே? சரியான பதில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்றீங்க. ஆனா வந்து மிக்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏபிடி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. சரியான பதில் பாத்தீங்கன்னா டி யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்பதுதான் வந்து சரியான பதில். பாத்தீங்கன்னா விடை வந்து டி. டி சொன்ன சரியான விடை சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே, தவறா சொல்லியிருந்தீங்கன்னா மீண்டும் இந்த குறளை வந்து படிச்சு பாருங்க. சரியா மாணவர்களே? ஓகே, அடுத்தது போலாமா? கேள்வி 3 போலாமா மாணவர்களே? ரெடினா ரெடி போட்டுருங்க, நம்ம கேள்வி 3 பார்க்கலாம். சரியான பதில் சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஓகே, 3வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் திருக்குறளின் பொருளுக்கு ஏற்ற திருக்குறளை தெரிவு செய்க. பயத்தினால் நடுங்குகின்றவர்களுக்கு தம்மை சுற்றி பாதுகாப்பான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதை போலவே எண்ணத்தான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மறதி உடையவர்களுக்கு அந்த நிலையினால் எந்த பயனும் இல்லை. பாருங்க, விடை வந்து ஏ பி சி டி. விடை என்னவா இருக்கும் மாணவர்களே? காமெண்ட் பண்ணுங்க. பி. சரியான பதில் என்னவா இருக்கும் மாணவர்களே? பி. பாருங்க, மீண்டும் ரிப்பீட் பண்றேன். பயத்தினால் நடுங்குகின்றவர்களுக்கு தம்மை சுற்றி பாதுகாப்பான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதை போலவே எண்ணத்தான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மறதி உடையவர்களுக்கு அந்த நிலையினால் எந்த பயனும் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பி போட்டிருந்திருக்கீங்க. சரியான பதில் கிடையாது. சரியான விடை பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து சரியான பதில் சொல்லல. பி டி போட்டுட்டு இருக்கீங்க. சரியான பதில் அது கிடையாது. சரியான பதில் பாத்தீங்கன்னா மாணவர்களே, சரியான பதில் ஏ. சரியான பதில் வந்து ஏ.
டபுள் செக். கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. விடை பாத்தீங்கன்னா சரியான பதில் பாத்தீங்கன்னா ஏ தான் வந்து சரியான பதில். அதாவது அச்சம் உடையாருக்கு அறனில்லை ஆங்கில்லை, பேச்சாப்பு உடையாருக்கு நன்கு. அதுதான் வந்து சரியான பதில். ஓகே மாணவர்களே, சரியான பதில் சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பதில் தவறாக சொல்லியிருந்தீங்களா மீண்டும் இந்த குறளை வந்து அதனுடைய பொருளை வந்து மீண்டும் பார்த்து கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது போலாமா மாணவர்களே? கேள்வி 4 போலாமா? ஓகே, கேள்வி 4. ஓகே, கீழ்காணும் சூழலுக்கு ஏற்ற திருக்குறளை தெரிவு செய்க. கவின் துன்பத்தில் இருக்கும் தன் நண்பனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உதவி செய்தான். கவின் தன் நண்பனின் துயரத்தை நீக்கினான். பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளின் சூழலுக்கு ஏற்ற திருக்குறள் என்ன மாணவர்களே? ABCD என்ன வரணும்? கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. சரியான பதில வந்து கமெண்ட் பண்ணுங்க. கவின் துன்பத்தில் இருக்கும் தன் நண்பனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உதவி செய்தான். கவின் தன் நண்பனின் துயரத்தை நீக்கினான். சரியான பதில் என்னவா இருக்கும் மாணவர்களே? நீங்க இந்த சூழல் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும் இது வந்து என்ன குறிப்பு சொல்லுது பாருங்க. கவின் துன்பத்தில் தன் நண்பனுக்கு, நண்பன் வந்து நட்பு இல்லையா? ஆக இந்த கீழ்காணும் அந்த விடைகளில் பாத்தீங்கன்னா எந்த திருக்குறள்ல வந்து நட்பு என்னும் சொல் இருக்குன்னு பாருங்க. ஆக நீங்க வந்து சரியான பதில வந்து அங்கிருந்து தேர்வு பண்ணலாம். சரியா மாணவர்களே? சரியான விடை என்னவா இருக்கும்? பி கிடையாது. சரியான விடை ஓகே. நிறைய மாணவர்கள் சரியான பதில்களை சொல்லி இருக்கீங்க. மிக்க நன்றி மாணவர்களே. பி வந்து கண்டிப்பா வராது. நட்பு இந்த சூழல் பாத்தீங்கன்னா நட்பை வந்து குறிக்குது இல்லையா? ஆக நட்பை சார்ந்த குறள் தான் வந்து நாம் தெரிவு செய்ய முடியும். சரியா மாணவர்களே? ஆக சரியான பதில் பாத்தீங்கன்னா டி. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன், விழுமம் துடைத்தவர் நட்பு. இதுதான் வந்து சரியான பதில். ஓகே, அடுத்தது கேள்வி 5 பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே? கேள்வி 5 பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா மாணவர்களே? ஓகே, சரியான பதில் சொன்ன அனைத்து மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே, அடுத்தது கேள்வி 5. கீழ்காணும் திருக்குறளில் கருமையாக்கப்பட்டிருக்கும் சொல்லுக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். நோதல் 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 என்ற சொல்லுக்கு சொல் வந்து எந்த சொல்லை குறிக்குது மாணவர்களே? ஏ பாருங்க இன்பம், பி இழிவு, சி துன்பம், டி நோய். சரியான பதில் என்னவா இருக்கும் மாணவர்களே? இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட இருந்து சரியான பதில் நான் இன்னும் பார்க்கல. நிறைய பேர் டி சொல்லிட்டு இருக்கீங்க. நோய், நம்ம நோய் சம்பந்தமா இன்னைக்கு பார்த்தோமா? இல்ல. ஆக கண்டிப்பா வராது இல்ல. சோ கண்டிப்பா விடை டி கிடையாது. ஆக சரியான விடை என்னவா இருக்கும் மாணவர்களே? நோதல் என்பது என்ன? இந்த குறள் வந்து என்ன சொல்லுது? சரியான பதில் என்னவா இருக்கும் மாணவர்களே? இப்பதான் வந்து நிறைய மாணவர்கள் சரியான பதில்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா சரியான பதில் பாத்தீங்கன்னா துன்பம். நோதல் எனப்படுவது பாத்தீங்கன்னா துன்பம் என்று பொருள்படும். அதாவது பாருங்க,
யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். பொருள் பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருளின் மீதான ஆசையில் இருந்து ஒருவன் விடுபடுகின்றானோ அந்த பொருட்களால் அவனுக்கு துன்பம் ஏற்படாது. துன்பம் ஏற்படாது. சரியா மாணவர்களே? விளங்குதா? சரியான பதில் சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறப்பு மாணவர்களே. ஓகே, மீண்டும் இன்றைக்கு நாம் பார்த்த அனைத்து திருக்குறள்களும் மாணவர்கள் நீங்க மீண்டும் படிச்சு பாருங்க. சரியா? உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட் அந்த ஃபைல் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரியா மாணவர்களே? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகேவா இருந்துச்சா? புரிஞ்சதா மாணவர்களே? இன்றைய கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சதா? கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. சூப்பரா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிஞ்சதா? திருக்குறள்கள் அதனுடைய பொருள்கள் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிஞ்சதா? ஓகேனா மாணவர்களே? ஓகே போடுங்க. சூப்பர் போடுங்க. ஓகே மாணவர்களே, நிறைய ஆன்சர் சரியா இருக்கு. வாழ்த்துக்கள் மாணவர்களே. மிக்க நன்றி. யா ஓகே, இன்றைய வகுப்பு பாத்தீங்கன்னா 15 திருக்குறள்கள் அதனுடைய பொருள்களோடு நாம் இந்த திருக்குறள் வகுப்பு பார்த்து விட்டோம். ஆக மாணவர்களே, இந்த வகுப்பு உங்களுக்கு இந்த திருக்குறள்கள் அதனுடைய பொருள்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மாணவர்களே ஓகே போடுங்க. சூப்பர் போடுங்க. பிறந்த நாளா? ஓகே, என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, கண்டிப்பா. என்ன கேள்வி? ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி மாணவர்களே. இந்த கிளாஸ நீங்க கவனமா பார்த்து விளங்கி கொண்டதுனாலதான் உங்களால பதில் சொல்ல முடிஞ்சது இல்லையா? ஆக மிக்க நன்றி மாணவர்களே. கிளாஸ கவனமா நீங்க கூர்ந்து கவனித்து அதை விளங்கி கொண்டதுக்கு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே, மிக்க நன்றி மாணவர்களே. ஆக இந்த வகுப்பு இந்த 15 திருக்குறள்களும் அதனுடைய பொருள்களும் உங்களுக்கு சரியாக விளங்கிருச்சுன்ற ஆசிரியர் நம்புறேன். மிக்க மிக்க நன்றி மாணவர்களே. ஆக இந்த வகுப்பு இந்த வாரம் வகுப்பு பாத்தீங்கன்னா ஒரு நிறைவை நாடவிருக்கின்றது. ஆக மாணவர்களே, ஓகேவா? ஏதோ கேள்விகள் இருக்கா உங்களுக்கு?